லட்சுமி, காலையில இருந்து ஒரு காப்பி காண்டு காத்து கிடக்கேன். என்ன இப்பதான் எந்திச்சியோ? ஆமாங்க. கை கொஞ்சம் ராத்திரி வென்னு வலி அதிகமாக இருந்துச்சா, தூக்கமே வரல. இப்பதான் எந்திரிச்சேன். நீங்கள் காப்பிக்கு தேடுவியலான்னு தான் அடுப்பங்கரைக்கு போனேன். பால் பாத்திரம் எதுவும் கழுவாமல் அடக்கு. அவ்வளோலாம் படிச்சுட்டு அடக்காளுவலாம் என்னமோ தெரியல. சரி, படிக்கிற பிள்ளைகள எங்கே போய் கூப்பிட்டு பாத்திரம் கழுவ சொல்லலான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கை கழுவ முடிஞ்சாலும் நான் கழுவிடுவேன். இந்த கழுவ முடியாத கையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண சொல்லுங்க? சரி சரி லட்சுமி, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இப்போ டீ கடையில் போய் இன்னைக்கு காலையில காப்பியை குடிச்சிட்டு வந்துடுறேன். இருங்க, வேணா பிள்ளைய எவ்வளவு ஒருத்தையை கூப்பிட்டு இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி தர கேட்கேன். இல்ல இல்ல லட்சுமி, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் அப்படியே டீ கடை வரைக்கும் போயிட்டு அப்படியே காப்பியை குடிச்சிட்டு பொறுமையா வாரேன். பிள்ளைகளுக்கு வந்து படிக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளோட சிரமப்படுத்தாண்டா. தோட்டத்துக்கு போவியல்ல இவ்வளவு நேரத்துக்கு? காப்பியை குடிச்சிட்டு வந்து போறேன் லட்சுமி. நானே கஞ்சி ஊத்திக்கிட்டேன், நீ எதுவும் போட்டு செஞ்சுட்டு அடக்காத. ஆ சரிங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு டம்ளர் காப்பி போட்டு கொடுக்க முடியலையே நமக்கு. பிள்ளைகளுக்கு பறிச்ச நேரத்தில் போய் நான் இப்படி கையை உடச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேனே. பாத்திரம் எதுவும் பூசி வைக்காம தான் தூங்கியிருக்காளுவ. இல்லாட்டினாலும் நம்ம ஏதாவது பாலங்களையாவது அடுப்பில் வச்சு எடுத்துருக்கலாம். காப்பியை போட்டு இந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்கலாம். சரி, எவ்வளவு ஒருத்தி எந்திரிச்சு வெளியே வந்தான்னா அவளோட்ட பாத்திரத்தை கழுவி கேட்போம். ஐயே, இன்னைக்கு தண்ணி வேற நாளாச்சே. தண்ணி வேற விடுவானே. நம்ம வேற தண்ணி எடுக்க போகணுமே. இந்த கையை வச்சுக்கிட்டு எங்கே தண்ணி எடுக்க? இவங்கள கூப்பிடலான்னாலும் எல்லாவளும் படிச்சுட்டு அடக்காளுவ ரெண்டு பேரும். இந்த பிள்ளைகள என்னென்னு கூப்பிட்டு வேலை வாங்கன்னு பாவமாகவும் இருக்கு. இந்த உடஞ்ச கையை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னி தண்ணி எடுக்க? வீட்லேயும் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இந்த மனசு வேற டீ கடைக்கு போறேன்னு போயிட்டாரே. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஞாபகம் வந்திருந்தாலும் நிற்க சொல்லி இருந்திருக்கலாம். சரி, எல்லாம் வெறும் குடமா கிடக்கு. அவ்வளோ குடத்தையே 2 குடத்தை தூக்கிட்டு போவோம். தண்ணி எடுக்கிற இடத்துக்கு கொண்டு போய் வச்சேன்னா எவ்வளவு ஒருத்தி வீட்டுக்கு தூக்கி தருவா. சரசு கிரசியில் பெரிய பொண்ணு எவ்வளவு வந்தான்னா வீட்டுக்கு கொஞ்சம் தூக்கி வையின்னு சொன்னால் தூக்கி வைப்பாளுவே. நம்ம குடத்தை எடுத்துக்கிட்டு போவோம். இப்படி தண்ணி வர்றனால போய் மறந்துட்டேனே. தண்ணி வேற வீட்டில் சுத்தமாக கிடையாது. ஏற்கனவே அவ்வளோ வரும் இடம் பிடிச்சி போட்டுக்கிட்டு இருப்பாளுவே. நேரம் வேற ஆகிப்போச்சு. தண்ணி நின்று போச்சுன்னா ஒரு குடம் தண்ணி கூட கிடைக்காது. சீக்கிரமாக வாடு லட்சுமி. இல்லை, பெரிய பொண்ணு இழிச்ச வச்சு என்ன இங்கே உட்கார்ந்துருக்கிய? தண்ணி எடுத்துட்டீங்களாக்கும்? எடுத்துட்டு வீட்டில் போய் ஊற்றிட்டுலாம் வந்தாச்சு. அவ்வளோ இன்னைக்கு முதையே தண்ணி பிடிச்சிட்டாளுவே. அந்த தெனாவட்டில் உட்கார்ந்துருக்காளுவே. அப்படியா? லைன் முதைய போட்டுட்டாவளோ 2 பேரும்? எப்போ கொண்டு வந்து போட்டாளுவன்னே தெரியல. நான் வந்து குடத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ போட்டு வச்சிருந்துருக்காளுவே. நானே 4வது தான் இன்னைக்கு. நானே ராத்திரி 2 மணிக்கு தான் குடத்தை கொண்டு வந்து போட வந்தேன். அதுக்கு முன்னாடி உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காளுவே உமா. அட நாசமா போறவளா. அவ்வளோ சீக்கிரமே கொண்டு வந்து போட்டீங்களாக்கும். ராத்திரி இருந்து தூங்காம கிடந்து வந்தீங்களோ வந்து போட்டு போலான்னு? ஆமாம், வேற நீங்கள் எல்லாம் பிடிச்சி போட்டுருக்கீங்க. எங்களுக்கு தண்ணி இல்லாமல் இது வேற மறுபடியும் ஆற்றுக்கு குடத்தை தூக்கிட்டு போக முடியுமா? இந்த தண்ணிக்கு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது சரிபட்டு வராதுன்னு கொஞ்சம் நேரமாவது தண்ணி விடணும். நிறைய நேரத்துக்கு. யார் அந்த பத்ராலி புருஷன் தானே? அவன் பஞ்சாயத்து தலைவர் ஓனத்துக்கு ஆம்தான். பிரசிடென்ட் தானே அவரு. யாரோ ஒருத்தட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி தண்ணிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். இப்படிலாம் சண்டை போட்டு அடக்க முடியாது இதில். சாந்தி அக்கா, இன்னைக்கு ஸ்மூத்தாக தானே லைன் படி போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாரும் இங்கே கண்பத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காவ பத்தியில. இன்னைக்கு யாரையும் ஏமாற்ற முடியாது. நான் இப்போ உங்களை ஒன்றும் சொல்லலையே. நான் பொதுவாக தானே சொன்னேன். உங்களுக்கு ஏன் உறுத்துது? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். அதான் உங்களுக்கு குறுகுறுங்குதோ? நான் என்னத்துக்கு வாயை அடக்கி பேசணும்? அட அட, காலையிலே என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. இந்த காட்சியை தான் நான் இவ்வளோ நேரம் பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டேன். ஆமாம் பெரிய பொண்ணு, இந்த மாதிரி கருமாந்திர காட்சியை பார்க்க நம்மளும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? என்ன ஓவரா பரவ? நான் என் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருக்கேன். நீங்களா தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு லைனு ஸ்மூத்தாக தான் போகுது. யாரும் இன்னைக்கு ஏமாற்ற முடியாது. எல்லாருங்க கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்காவன்னு சொன்னேன். நீங்கள் எதுக்கு சும்மா என்கிட்ட எகிரிட்டு வரீங்க? உங்கள் பேரை சொன்னேனா? நீங்கள் ஏமாத்தினியே, இன்னைக்கு ஏமாற்ற முடியாமல் முழிச்சிட்டு இருக்கேன்னு நான் சொன்னேனா? உங்கள் பேரை சொன்னாதான் நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வரணும். இல்லாட்டினா மூடிக்கிட்டு இருக்கணும். இங்க பாரு பிங்கி கிழவி, அந்த பக்கம் பரட்டை மாதிரி நிக்கல. அந்த பரட்டை ஆஞ்சிட்டு விட்டுருவேன் பத்துக்க. ஓடி போயிரு. பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர அடிப்படி சண்டை போட மாட்டேங்கிறீல. யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க, அப்போதானே நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருலாம். இன்னட்டி இழிச்ச வச்சு இப்படி கழுத மாதிரி எட்டி உதைக்கா? வேற அவ காலுக்கு வாட்டமா உட்கார்ந்துக்கிட்டு அவளை வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தா வேற மிதிக்காம கொஞ்சவா செய்வா. கொஞ்ச நேரம் வாயை முடிட்டு வேடிக்கை பாரு. போன தடவை தண்ணி அவ்வளோத்தையும் நீங்க எடுத்துட்டு எங்களுக்கு தண்ணியே இல்லாம ஆக்குனீங்க. அதுக்குள்ள தண்ணியே போயிட்டு அவ்வளோ தண்ணியை நீங்க தான் எடுத்தீங்க. அப்ப நாங்க ஏதாவது கேட்டோமா உங்ககிட்ட?
தண்ணி வர்றனால கணக்கு பண்ணி நீங்க தான் வரணும். உங்க வீட்டு கதவை தட்டில நாங்க வந்து சொல்ல முடியாது. சாந்திக்கு அந்த குடம் நிறைய வருங்க உமா குடம் நம்பிட்டு உங்க குடத்தை வைங்க. நீங்களா ஆணு வாயை பிளந்துக்கிட்டு சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கிய. நீங்க தண்ணியை பிடிக்கல இல்லைன்னா நாங்க பிடிக்கட்டுமா? ஐயா சும்மா இருங்களா, எனக்கு தண்ணி வேணும். ஏன் என் வீடு இந்தா தானே இருக்கு, ஒரு சத்தம் கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிருவியே? நான் எதுக்கு உன்னைய கூப்பிடணும்? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? இனி உன் வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சியோ? உன்னை என் வீட்டு கக்கூசுகாரின்னு நினைச்சேன். என்ன காலங்காத்தாலே தண்ணிக்கு சண்டையா நடக்குது? வாங்க லட்சுமி அக்கோ, இப்பதான் வாரியலோ? ஆமா, இவ்வளோ சண்டை போட்டுட்டு அடக்காளுவ 2 பேரும். வயசுல பெரிய மனுஷி தானே அதுவும் விட்டு கொடுத்து போக மாட்டேங்கி, இவாளும் பெரிய மனுஷி தானே இவாளும் கொஞ்சம் இறங்கி போக மாட்டேங்க. 2 மாறி மாறி அடிச்சுட்டு கிடக்குதுவே. 2 ஒண்ணுக்கு ஒன்று சளைச்சதும் இல்லதான் போ. இதுவட்ட பேசவே ஆகாது. யார்கிட்ட இப்போ தண்ணி பிடிக்கா? அடுத்து யார் பிடிக்கணும்? யாருக்கு அடுத்து நான்? எல்லாரும் ஒரு ரவுண்டு இதில் பிடிச்சிட்டாளுவே. நான் தான் இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து நீங்கள் பிடிங்க. நீங்கள் பிடிச்சப்பறம் அடுத்த ரவுண்டுக்கு அவ்வளோ பிடிச்சிட்டு போட்டோம். அப்படியா? அப்பயே தண்ணி வந்துட்டோ? தெரியலக்கோ, நானே இப்போ தான் வந்தேன் பார்த்துக்கிடுங்க. தண்ணி வந்ததில் நமக்கு எங்கே தெரியுது? நம்ம வீடு தூரமாக கிடக்கு பற்றியலா, அதனால் தெரிய மாட்டேங்குது. நானே டைமை பார்த்துட்டு தான் ஐயோ தண்ணி வர நேரமாச்சுன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். ஆமாம், நீங்கள் இந்த கையை வச்சுக்கிட்டு என்ன நீ தண்ணி எடுப்பியே? பிள்ளைகளும் படிச்சுக்கிட்டு இருக்காளுவம்மா சாந்தி. அதான் வேற நம்மளாலையும் தூக்க முடியலனாலும் பரவாயில்ல, தண்ணியை பிடிச்சாது ஓரமாக வைப்போம். ஒன்று இந்த இழிச்ச வச்சு பெரிய பொண்ணு இல்லைன்னா சரசு யாராவது வருவாளுவே, அவளோட கொண்டு வந்து வீட்டுக்கு தர சொல்லலாம். இல்லாட்டினா ஓரமாக பிடிச்சி வச்சுட்டு பிள்ளைகளோட கூப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். வேற தண்ணியும் ஒரு சொட்டம் வீட்டில் இல்லையா, வேற வெறுங்குடமா அவ்வளவும் கிடந்ததா, சரி எடுத்துட்டு வருவோமான்னு வந்தேன். ஆமாம், அந்த தண்ணிக்கெல்லாம் பெரும்பாடாக இருக்குது நம்ம ஊரில். 2 குந்தாணிகளும் அந்த பக்கம் ஓரமாக போய் சண்டை போடுங்களா? கிளவி, உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? இரு, இன்னைக்கு கரகரன்னு சுற்றி ஓட்டுக்கு மேலே எரிஞ்சிரி, அங்கே கடான்னு ஓடிறந்தால. குடம் நிறையுது நவுட்டிட்டு அடுத்த குடத்தை வைங்க. லட்சு வைங்க. லட்சு, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டியல, கொஞ்சம் பொறுமையா சாயங்காலம் ஆடி அசைஞ்சு வந்திருக்கலாமே. ஏலா சும்மா இருடா, நீ வேற வயிற்றுல கலப்பாத. வேற என்ன, வர்ற நேரமா இதுங்க. ஏலா, அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா நீங்களே வரும்போதே எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்கணும். எனக்கு போனே அடிக்காம நீங்கள் இங்க இருந்துகிட்டு என்னை நக்கல் பண்றீங்களோ? கேட்டுக்க பெரிய பொண்ணு, நம்ம போன் பண்ணலையாம். ஏலா சும்மா சொல்லாதீங்களா, எனக்கு போனே வரல. போன் போட்டியலாக்க எனக்கு. ஆமாம் லட்சு, 5-6 தடவை போட்டோம். சரி, வேற நீங்கள் எடுக்கலையா? சரி தூங்குவியலாக்கோன்னு விட்டுட்ட வேற நாங்களும். போனு ஆமாம் சார்ஜில் கிடந்துச்சு, ஆனால் சவுண்டே கேட்கலையே எனக்கு. ஏதோ கைப்பட்டு சைலண்டில் கிடக்க என்னமோ தெரியலையே. நீங்கள் போன் அடிச்சிருந்தா எனக்கு கேட்டிருக்குமே, நான் போனே பார்க்கல. திடீர்னு தான் தண்ணி ஞாபகம் வந்துச்சு, அந்த அளவு குடத்தை தூக்கிக்கிட்டு வந்தேன். பிள்ளைகளை வர சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு நீங்கள் உடஞ்ச கையை வச்சுக்கிட்டு குடத்தை தூக்கிட்டு வந்தியே? பிள்ளைகள் பரீட்சைக்கு படிச்சுட்டு அடக்கால்வலா இழிச்ச வச்சு. ஓ சரி சரி. ஏன் நீங்கள் ஒரு எட்டு தூக்கி கொண்டு வீட்டில் தர முடியலாக்கும்? அட லட்சு, நாங்கள் தர முடியலன்னு சொல்லவே இல்லையே. அவா சரி பிள்ளைகள் இருக்குமா, நீங்கள் ஏன் தூக்கிட்டு வந்தியே குடத்தேன்னு சொல்லி கேட்கா, வேற ஒன்றும் இல்லை. வெறுங்கடம் தானே, ஒரு கை சும்மா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு, அந்த அளவு தூக்கிட்டு வந்தேன். எங்க வந்து யாருக்கிட்ட? என்ன உமா, கிளவிய போட்டு தள்ளிட்டியா? ஏக்கா சும்மா இருங்கக்கா, நீங்க வேற. அந்த தெரு முக்குல ஒரு கழனி தண்ணி தொட்டி இருக்கும்ல, அந்த தொட்டிக்குள்ள இறக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த கிளவிய உள்ள விட்டா வெளியே வர முடியாம கிடக்கும்ல, கடக்கட்டும்னு. அந்த தொட்டிக்குள்ள இறக்கி விட்டா அதெல்லாம் வெளியே வந்துக்கிட முடியாதுல, கடக்கட்டும். யாராவது வெளியே தூக்கி விடாட்டும், இல்லாட்டினா உள்ளே கிடந்து சாவட்டும். தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு வருது. போன தடவை இப்படிதாங்கோ, அவ்வளோ தண்ணியும் அதுவே பிடிச்சிட்டு போயிட்டு எல்லாரும் நீங்கெல்லாம் என்ன நினைச்சிய? நான் தானே அவ்வளோ தண்ணியும் பிடிச்சிட்டு போயிட்டேன்னு நினைச்சிய? போன தடவை நான் ஒரே ஒரு குடம் தண்ணி தான் எடுத்தேன், ஆனால் நீங்கள் எல்லாம் அவ்வளோ தண்ணியை நான் தான் எடுத்துகிட்டு போனேன். நீ அந்த கிளவி வீட்டில் குத்துமணிலேருந்து கக்குசு வாலி வரைக்கும் ஃபுல்லாக நிறச்சிட்டு இன்னைக்கு ஸ்மூத்தாக தான் லைன் பெய்கிட்டு இருக்கு. நானும் நல்லபடியாக தான் எல்லாம் பெய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட வம்புக்கு வருது, அதான். சரி சரி விடு. சரி உமா, கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது நாசமா போயிட்டு இருக்கு. என்னாச்சு உமா, இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? என்ன உமா, அதான் உன் தம்பி மறுபடியும் எடுத்து கொடுக்கேன்னு சொல்லிட்டான் நல்லா துணி. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அந்த நாய் நான் தான் லெகங்கா அப்புறம் என்னது கவுனெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லி வச்சிருக்குது அந்த மூதேவிகிட்ட. நீ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னியோ? நான் எதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்? ஆசைப்பட்டு கேட்டால் எடுத்து கொடு, உன் விருப்பம், உன் காசு, நீ பண்ணுற, எனக்கு என்ன வந்துச்சு, எடுத்து கொடுன்னு நான் சொல்லிட்டேனே. அவனுக்கு பிடிக்கலையாது, கடைசியில் யார் மேலேயாவது பழிய போடணும்ல, அதான் இழிச்ச வச்சு நான் இருக்கம்ல, அதில் என் மேலே பழிய போட்டாச்சு. எட்டி உமா, இழிச்ச வச்சுன்றது என் பேருட்டி. இன்னைக்கு என் பேர் தான் இழிச்ச வச்சு எங்கள் வீட்டில். அப்போ சரி வச்சுக்க. ஏன் அவனுக்கு பிடிக்கலன்னு பொண்ணு பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியது தானே, இது வேண்டாம் உனக்குன்னு. அதுக்கு ஏன் உன் மேலே பழிய போடணும்? மாப்பிள்ளைய பொண்ணு பிள்ளை தப்பாக நினச்சிக்கிடுமா? ஐயோ இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாப்பிள்ளையா இருக்காரு, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படியாராம். வேற கல்யாணத்துக்கு அப்புறம் இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்னு சொன்னால் 2 பேருக்குள்ளையும் சண்டை வராதாமோ? அது என்ன கன்றாவியோ, அது யாருக்கு தெரியும்?
சரி கடைசியில் என்னதான் முடிவு அந்த சேலைக்கு? கட்டுனா அந்த ஒரு நாள் தாலி கட்டும் போது அந்த சேலையை கட்டுவேன், அதுக்கப்புறம் அடுப்பங்கரையில் துணி கறி துணி இறக்க வச்சுக்கிடுவேன்னு இருக்குதான். சூப்பரே. அந்த சேலைக்கு 10,000 ரூபாய்க்கு ப்ளவுஸ் தைக்க கொண்டு கொடுக்கணுமா ஆரி ஒர்க்கு. அது கையா ஆர்டர் வேற போட்டிருக்காரு. ஓ, அளவு ப்ளவுஸு? அளவு ப்ளவுஸ்லாம் தர முடியாவலாம், ஆனால் பக்காவாக தைச்சு கொடுக்கணுமா. கல்யாண பொண்ணுக்கு தானே ப்ளவுஸ் தேவை. ப்ளவுஸ் யாருக்கு வேணுமோ அவைய தானே அளவு ப்ளவுஸ் தரணும். கேட்டாச்சு கேட்டு 4 நாள் ஆகுது. தருவோம், தரும்போது தருவோம், வரும்போது தருவோம் அப்படின்னு அதிகாரமாக இருக்குது. சரி, அப்போ அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி அதுவே எடுத்து இப்போ தான் ஆரி ஒர்க்கில் வேறு வேறு கலரில் தானே போடியாவே, அப்படியே எடுத்து தச்சிக்க சொல்ல வேண்டியது தானே. காசு எத்தனாயிரம் கேட்கவளோ அனுப்பி விட்டுட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரி தச்சுக்கிட சொல்ல வேண்டியது தானே. அதுவும் சொல்லி பார்த்தாச்சு, அப்படியெல்லாம் அவையே தைக்க முடியாவலாம். நம்ம தான் தைச்சி கொடுக்கணுமா, ஆனால் அது கரெக்டாக இருக்கணுமா. விளங்கிரும். இப்போவே இப்படி இருக்குதே, வந்தப்புறம் எப்படி இருக்க போகுதோ தெரியவுமா. எப்படி இருந்தால் நமக்கு என்ன இழிச்சவாச்சு. நம்ம வேலை பொழப்ப பார்க்க போகிறோம், அவிய பொழப்ப பார்க்க போகிறாவ. எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குதே டவுசர் பாண்டி. அந்த டவுசர் பாண்டி நான் இப்போ போய் ப்ளவுஸை வாங்க போகிறேன்னு போய் நிற்கான். கேவலப்பட்டு போச்சு போ. ஆமாக்கா, எங்கள் அம்மா தான் சத்தம் போட்டு வச்சிருக்கா, அப்படியெல்லாம் போகக்கூடாது, இப்போவே மாப்பிள்ளை பையன் யாராவது ஏதாவது சொல்லுவாவ, சும்மா இருன்னு. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி, வெக்க கேடு போங்கக்கோ. சரி, நீ போட்டு ஏன் புலம்பிட்டேடக்கா. ப்ளவுஸு தந்தா தச்சு கொடு, இல்லாட்டினா நீ உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஒன்று தச்சு கொடு. எங்கக்கோ இப்பயே சேலை பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கலங்குது. வேற நாளைக்கு நம்ம ஒழுங்கா தச்சு கொடுக்கலன்னா நம்ம ஒன்றுமே ஒழுங்காக பண்ணலைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. நமக்கு எப்படி செய்யமோ அதே போல் அழகாக பர்ஃபெக்டாக செஞ்சு நம்ம கொடுக்கறத கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவிய பாடு. அவிய எந்த துணியை போட்டாலும் சரி, தூக்கி கிழிச்சி குப்பையில் போட்டாலும் சரி, அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சேலையோட அருமை தெரியாத கூறுகட்ட குப்பாய்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணப்போ. ஏட்டி உமா, நீ ஆரி ஒர்க் தைக்க கொடுக்கும்போது என்னையும் கூப்பிடு, நானும் வரேன். எனக்கும் ஒரு 2 ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணும். சரி பெரிய பொண்ணு. எல்லாம் எவ்வளவு இந்த குடத்தை தூக்கி கொண்டு என் வீட்டில் வச்சுருங்களா.